சமகாலத்தில் கனடாவில் வாழும் இந்தியர்களுக்கு எதிராக அந்த நாட்டவர்களால் அதிகளவான வெறுப்புணர்வு வெளிப்படுத்தப்பட்டு வருகின்றது. ஆங்காங்கே இனவாத மோதல்களும் இடம்பெற்று வருகின்றது. இந்நிலையில் அந்த எண்ணப்பாடுகளை முறியடிக்கும் வகையில் கனடாவில் கடும் குளிருக்கு மத்தியிலும் வாடகை வாகனத்தை பயன்படுத்தி பிரசவம் பார்க்க உதவிய சீக்கிய ஓட்டுநர் ஒருவருக்கு கனேடிய மக்கள் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். உறைய வைக்கும் கடும் குளிர் நிலவும் சூழலில் அவசர நிலைமையின் போது டாக்ஸி ஒன்றிலேயே பெண்ணொருவர் குழந்தையை பெற்றெடுத்த சம்பவம் பெரும் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த சனிக்கிழமை நள்ளிரவு கால்கரி நகரில் ஹர்தீப் சிங் தூர் எனும் டாக்ஸி ஓட்டுநருக்கு ஒரு அவசர அழைப்பு வந்துள்ளது. அங்கு அவர் சென்றபோது நிறைமாத கர்ப்பிணியொருவர் கடும் பிரசவ வலியால் துடித்துக் கொண்டிருப்பதை அவதானித்தார். அன்றைய தினம் காலநிலை மிகவும் மோசமாக இருந்தது. வெப்பநிலை -23°C இருந்ததோடு பனிப்புயல் காரணமாக வீதிகளும் வழுக்கும் நிலையில் காணப்பட்டன. பொதுவாக அரை மணி நேரம் எடுக்கும் பயணத்தை மிகவும் பாதுகாப்பாகவும் வேகமாகவும் கடக்க ஹர்தீப் சிங் முயற்சித்தார். பீட்டர் லோஹிட் வைத்தியசாலையை நெருங்குவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்னதாக வைத்தியசாலை கண்ணுக்கு தெரியும் தூரத்தில் இருக்கும் போதே டாக்ஸியின் பின் இருக்கையில் அக்குழந்தை பிறந்துள்ளது. குழந்தை பிறந்ததும் அது அழும் சத்தம் கேட்டபோதுதான் எனக்கு நிம்மதியாக இருந்தது என ஓட்டுநர் ஹர்தீப் மகிழ்ச்சியோடு தெரிவித்துள்ளார். வைத்தியசாலையை அடைந்ததும் அங்கிருந்த பாதுகாப்பு உத்தியோகத்தர்களை அழைத்து துரிதமாக செயற்பட்ட ஹர்தீப் தாயையும் சேயையும் மருத்துவ பிரிவினரிடம் ஒப்படைத்தார். ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்திருப்பதாகவும் தாயும் சேயும் நலமாக இருப்பதாகவும் வைத்தியசாலை தரப்பு தெரிவித்துள்ளது. தர்க்க சமயத்தில் உதவி செய்த ஹர்தீப் சிங் தூருக்கு அக்குழந்தையின் தந்தை கண்ணீர் மல்க நன்றி தெரிவித்துள்ளதோடு சமூக வலைதளங்களிலும் பலரும் அவரை பாராட்டி வருகின்றனர்.